நான் ரேஸுக்கு ரெடி. ஏங்க என் கூட போட்டி போட ஆம்பளைங்களே பயப்படுறாங்க, நீங்க ஒரு பொம்பளை என் கூட போட்டி போட போறீங்களா? ரேஸ்ல கலந்துக்க பைக் மட்டும் ஓட்ட தெரிஞ்சா போதும். இதுல ஆம்பளை என்ன பொம்பளை என்ன? உனக்கு என் கூட போட்டி போடுறதுக்கு தைரியம் இருந்தா வா, இல்லனா அவங்கள மாதிரி நீயும் போய் ஓரமா நில்லு. ரெடியா? ரெடி ரெடி. கோ. ஈஸியா லைனை கிராஸ் பண்ணிருக்கலாமே. எப்படியோ நான் தான் வின் பண்ண போறேன்னு தெரிஞ்சும் வின் பண்றதுல என்ன இருக்கு? வா, 2 பேரும் சேர்ந்து கிராஸ் பண்ணுவோம், வின் பண்ணுவோம். கொடுத்துடலாமா? இந்தாம்மா உங்க பேமெண்ட் 2.5 லட்சம் ரூபா. சார் 2.5 லட்சமா? சார் 50,000 தானே சார் சொன்னாங்க. யார் சொன்னது? அவர் தான் சார். அவரை உடியா. நடிக்க முடியாம போன பொண்ணுக்கு எவ்வளவு பேமெண்ட் கொடுக்கணும்னு சொன்னோமோ அந்த பேமெண்ட் தான் இது. அதை விட நீங்க ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க. அவங்க நடிச்சிருந்தாலும் இந்த அளவுக்கு நடிச்சிருக்க மாட்டாங்க. நீங்க ரொம்ப பிரமாதமா பண்ணீங்க. சார் நான் எங்க சார் நடிச்சேன்? நீங்க சொல்லி கொடுத்ததுதான் நான் பண்ணேன். எனக்கு நடிக்க கூட தெரியாது. சேச்சா, உங்க கான்ஃபிடன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்லா பைக் ஓட்டுனீங்க. நீங்க எல்லா பொண்ணுங்களுக்கும் நல்ல எக்ஸாம்பிளா இருப்பீங்க. நீங்க எல்லாரும் என்ன பாராட்டி பேசுறீங்க. ஆனா உண்மையை சொல்ல போனா எனக்கு என் மாமா தான் பைக் ஓட்ட கத்து கொடுத்தாரு. இப்போ அவர் ஒரு பெரிய பிரச்சனையில இருக்காரு. அப்படின்னா பிரச்சனை? சார், என் சம்பளம் 2 லட்சத்தை சேர்த்து அவங்களுக்கு 5 லட்சமா கொடுத்துருங்க. ஐயோ வேண்டாம், இதுவே போதும். சொன்ன கேளுங்க சார். ஐயோ வேணாம் சார், இருக்கட்டும் சார். இருமா ஒரு நிமிஷம் இருமா. அப்படிலாம் நீங்க சொல்லாதீங்க. எனக்கு இந்த பணம் இப்போ யூஸ் ஆகுமான்னு தெரியல, பட் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் ஆகும். ரொம்ப நன்றி சார். விஷ்ணு, இதை உங்க கையிலே கொடுங்க. வாங்கிக்கிறேன் சத்தி, வாங்கிக்க. என்னங்க? ரொம்ப நன்றிங்க. இருக்கட்டும்மா. ஆல் தி பெஸ்ட். உங்க ஹஸ்பண்ட் சீக்கிரம் வெளியில வரணும். வரேன் சார். வரேன் சார். வாமா. வரேன். வாங்க. வரேன் சார். வாங்க. என்னால நம்பவே முடியலனே. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. கொஞ்ச நேரத்துல நம்ம 5 லட்சம் ரெடி பண்ணிருக்கோம். எல்லாம் இந்த கடவுளோட அருள் தான் காரணம். ராசாத்தி, அந்த கடவுளோட அருள் உனக்கு எப்பவும் இருக்குமா?
எனக்கு இப்ப முழு நம்பிக்கை வந்துருச்சுண்ணே. முழு பணத்தையும் ரெடி பண்ண முடியும்னு. கண்டிப்பா முடியும் ராசாத்தி. முழு பணத்தையும் ரெடி பண்ணி மாமாவை எப்படியாவது வெளியில கொண்டு வரணும். ம் பெரியத்த கிட்ட கொண்டு போய் நிப்பாட்டி, உங்க தயவு இல்லாம மாமாவை வெளியில கொண்டு வந்துட்டோம், எங்க மங்கையத்தை போட்டு சவால்ல ஜெயிச்சிட்டாங்கன்னு பெருமையா சொல்லணும்னு. ம் அப்பதான் மங்கையத்தை மனசு குளிரும். கவலைப்படாத ராசாத்தி. நம்ம தேடி போகும்போது கிடைக்காத பணம் நம்ம தேடாமலேயே நம்ம கைக்கு தேடி வந்துச்சு பத்தியா? ம், அது மாதிரி இன்னும் பல வழியில நமக்கு பணம் கிடைக்குமா? ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க ராசாத்தி, கடவுள் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டானா அதை எவனாலையும் தடுக்க முடியாது. உன் நம்பிக்கையை மட்டும் நீ விட்டுறாதடா. ஆ, சாமி கும்பிட்டுட்டு போலான்னு. சரிம்மா. ம். ஓம் சக்தி பராசக்தி. அண்ணே வாங்க வாங்க. வணக்கண்ணே. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கண்ணே. இந்த செக்கை சாமி கிட்ட வச்சு கொடுங்கண்ணே. சரி. இந்தாங்க. ஓம் சக்தி. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணந்தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே தீர்க்க சுமங்களே பவ தீர்காயுஷ்மான் பவ. நல்லா இருங்க. அண்ணே ஒரு நிமிஷம். ஆ ஆ சந்தோஷம். நல்லது, வரண்ணே. போயிட்டு வாங்க. ம். வாமா போலாம். ம். நமக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ராசாத்தி நல்லா இருக்கணும். மரகத அக்கா கிட்ட நம்ம தலை குனிஞ்சு வாழ்ந்த மாதிரி ராசாத்தியும் வாழ்ந்துடக்கூடாது. அவ நிம்மதியா இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா, அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது, சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். அப்படி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்கள் இன்சூரன்ஸ் பணமோ மொத்த பணமோ உங்கள் குடும்பத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சேர்ந்துடும். நான் பட்ட கஷ்டம் என்னோட போகட்டும் ராசாத்தி, நீ கவலைப்படாத. என் உயிரை கொடுத்தாவது உன்னையும் இனியனையும் நான் வாழ வைப்பேன். ஐயோ வாங்களே. யாரும் என்ன ஏதுன்னு தெரியல. என்ன ஆச்சுன்னு தெரியல. ஐயோ போயிட்டே இருக்கே. ஹாஸ்பிடல் ஃபோன் பண்ணுங்கம்மா. சீக்கிரம். ஹலோ, 108 ஆம்புலன்ஸுங்களா? இங்க ரோட்ல ஒருத்தர் அடிபட்டு கிடக்குறாங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வர சொல்லுங்கப்பா. ஐயோ பாவம். வர போயிட்டே இருக்கே. சீக்கிரம் ஃபோன் பண்ணுப்பா. ஃபோன் பண்ணுங்க. வீட்டுக்கு யார தகவல் சொல்றாங்கன்னு பாருங்க. என்னதுன்னு தெரியல. வட்டிக்கார வர அடிச்சு போட்டு போயிட்டான். ராசாத்தி, இந்த பணம் கிடைச்சதும் இனியனை வெளியே எடுத்துரு. நீயும் இனியனும் சந்தோஷமா இருக்கணும். அதான் என் ஆசை, அதான் என் ஆசை. ராசாத்தி, இனி எல்லாம் நல்லபடியா நடக்குமா? ஆமாண்ணே.
அம்மா உள்ள போயிருக்கிற பஸ் வந்துட்டோம், நம்ம அதுலயே போயிருவோம். சரிண்ணே. 10 நிமிஷத்துல வந்துருவான். யாருண்ணே? தெரியலம்மா, புது நம்பரா இருக்கு, கேப்போம். ஹலோ, ராசாத்தி இருக்காங்களா? இருக்காங்க. நீங்க? நாங்க இப்ப சமையல் போட்டி நடத்தணும்ல, அந்த ஈவெண்ட்டோட ஆர்கனைசர் பேசுறேன். சொல்லுங்க சார். உடனே போட்டி நடக்கிற இடத்துக்கு உங்களால வர முடியுமா? ஏன் சார், என்ன விஷயம்? நேர்ல வாங்க பேசிக்கலாம். இல்ல சார். ஹலோ, நான் தான் சொல்றேன்ல, நேர்ல சார். வாங்க. சரி, வரேன் சார். ஓகே. யாருண்ணே? ராசாத்தி, இப்ப நம்ம சமையல் போட்டியில கலந்துக்கிட்டோம்ல, ஆ, அங்கிருந்து தான் ஃபோன் பண்ணி நம்மள உடனே கிளம்பி வர சொல்றாங்கம்மா. எதுக்குண்ணே? அதைத்தாம்மா நான் கேட்டேன். இல்ல, அதை பேசலாம் நேரம் இல்ல, நீங்க உடனே வாங்கன்றாங்க. எதுக்கும் நம்ம போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாமாமா? சரிண்ணே, வாங்க உள்ள போலாம். போயிருக்கிற பஸ் வர்றதுக்கு எப்படியும் கொஞ்சம் நேரம் ஆகும் போல. நம்ம இப்படியே தெப்ப குளத்துக்கு போனோம்னா ஆட்டோ பிடிச்சு போயிடலாமா? சரிண்ணே, வாங்க. சரி, வாமா போலாம். வாங்க 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 தம்பி வாங்க. சார், சார், என்ன சார் ஆச்சு? எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க. கிளாப். இந்த போட்டியோட வின்னர் நீங்க தான். சார், என்ன சார் சொல்றீங்க? புரியல? நீங்க தான் இந்த காம்படிஷனோட வின்னர், கீதா கிடையாது. ஏன்னா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை நான் பார்த்தேன். இந்த போட்டியோட வின்னர் நீங்க தான். சார், என்ன சார் சொல்றீங்க? புரியல? நீங்க தான் இந்த காம்படிஷனோட வின்னர், கீதா கிடையாது. ஏன்னா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை நான் பார்த்தேன். அந்த கீதா நியாயமான முறையில் வின் பண்ணல. அவங்க அதை மாத்தி வைக்காம இருந்திருந்தா நீங்க தான் வின் பண்ணிருப்பீங்க. நான் எதர்ச்சியா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தேன். எனக்கு அப்பதான் எல்லாமே புரிஞ்சுது. அதான் அந்த கீதா கிட்டேருந்து பரிசை வாங்கி அவங்க எந்த காம்படிஷன்லயும் கலந்துக்க முடியாதபடி டீபார் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். முதல் ரவுண்ட்ல வின் பண்ணது நீங்க தான். ரெண்டாவது ரவுண்ட்லயும் நீங்க பண்ண டிஷ் நல்லா தான் இருந்துச்சு. என்ன ஒண்ணு, அந்த கெட்டு போன எண்ணெய்னால டேஸ்ட் மாறிடுச்சு. ஸோ நியாயப்படி நீங்க தான் ஜெயிச்சிங்க. ஜெயசக்தி. எஸ் சார். ஸோ இந்த பணமும் பரிசும் உங்களுக்கானதுதான். இத நான் உங்களுக்கு தர்றதுக்கு பதிலா இந்த போட்டியில உங்களுக்காக வெட்டி கொடுத்த சிம்ரன் கொடுத்தா நல்லா இருக்கும். போங்க மேடம். சிம்ரன் வாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார். இட்ஸ் ஓகே. எல்லாரும் என்ன மன்னிக்கணும். நின்னு நிதானமா உங்ககிட்ட பேச கூட எனக்கு நேரம் இல்லை. நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கேன். அதுக்கு இந்த பணம் ரொம்ப உதவியா இருக்கும். நான் உடனே போகணும். என்ன மன்னிச்சிடுங்க. வரேன் சார். வாங்கம்மா. வரேன். வரேன் சார். அத காமிமா. ஐயோ, 3 லட்சம் இன்னைக்கு என் கண்ணே பட்டுச்சுமா. கலக்கிட்டமா நீ. ஆமாண்ணே. அம்மா, அண்ணே, அண்ணே, முதல்ல நம்ம கோவிலுக்கு போய் அத்தை கிட்ட இதை காட்டணும்.
அவங்க வேண்டுதல்னால தானே நமக்கு இந்த பரிசை கிடைச்சிருக்கு. ஆமாமா, இப்படியே நேரா போறோம். இத அப்படியே மங்கையம்மாட்ட காமிச்சாதானே அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வா 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 வா. ஐயோ யாருன்னு தெரியலையே. அம்மா இருமா. 100 ஐசுமா. மங்கையம்மாவே போன் பண்றாங்க. நீயே சொல்லு. சொல்லு. அத்தை, நம்ம தோத்து போனத ஜெயிச்சிட்டோம். பணம் கிடைச்சிருச்சா அத்தை? யாருமா? ஹலோ ஹலோ, இங்க ஒருத்தங்க அடிபட்டு கிடக்குறாங்கம்மா. லாரிக்காரன் அடிச்சுட்டு போயிட்டான். இங்க செங்கல்பட்டு ரோட்லமா திருக்கழுக்குன்றம் போற வழியில அடிபட்டு கிடக்குறாங்கம்மா. பிளட்டா போயிட்டு இருக்கு. கொஞ்சம் சீக்கிரமா வாங்கம்மா. ரசத்தி என்னமாச்சு? ரசத்தி அம்மாக்கு என்ன ஆச்சு? ஹலோ அம்மாக்கு என்னமாச்சு? அம்மா மங்கை அம்மாக்கு என்னமாச்சு? ஹலோ ஹலோ சார், போன் வச்சிருந்தவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். எது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? ஆமா சார். பிளட் ஓவரா போயிட்டு இருக்கு சார். சீக்கிரம் என்ன சார்? வந்துரு சார். வாமா. அம்மா அம்மாக்கு ஒண்ணு ஆகாதுமா. வாமா. பாரி, எதுவும் கவலைப்படாதப்பா, எல்லாம் சரியா போயிடும். வாப்பா வா. இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுங்க. சரிங்க. ஏமா சொல்லுங்க. அங்கேயும் ஒருத்தங்களா? ஆக்சிடென்ட் கேஸா? ஆமாம்மா. உள்ள ஐசியூக்கு போங்க. வாப்பா. ஓகே சார் எங்க போறீங்க? அம்மா, என் வைஃப் மங்கையனு ஆக்சிடென்ட் ஆகி ஐசியூல வச்சிருக்காங்க. அதான் டாக்டர் பார்க்கணும். இப்பதான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பாரி வாப்பா வா, எல்லாம் சரியாயிடும். வா.